எப்படி இருக்கிறான்? அவன் உரு தெரியாமல் இருக்கிறான். அவன் சதையெல்லாம் இல்லாம அந்த தோல் வந்து எலும்போட ஒட்டி கொண்டு உடம்பு முழுக்க பருக்கள், ரத்தமும் சீழும் ஒழுகி கொண்டு இருக்கிறது. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நிச்சயமா கர்த்தர் ஆனா அந்த அளவுக்கு அவனை வாதிக்க அனுமதித்தார். ஏனென்றால் அவனுடைய நீதியை விளங்க வைப்பதற்காக, அவனுடைய நீதியை இந்த உலகம் தெரிந்து கொள்வதற்காக அவனை அந்த வழிகளிலே அவனை அனுமதித்தார். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை பார்த்து உரு தெரியாமல் அவனை உட்கார்ந்துருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு மனசு தாங்கல. தலையில மண்ணை வாரி தூற்றி கொண்டு அவன் பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. 13ஆம் வசனம், வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள். அவனுடைய துக்கம் எப்படி இருந்தது? மகா கொடிய துக்கமா இருந்தது, மிகுந்த துக்கமா இருந்தது. எப்படி இருந்த மனுஷன் இப்படி மாறிட்டானே, இப்படி ஆயிட்டானே, அவங்களுக்கு வலியும் வேதனையும் இருந்து அவங்களும் அவனோட கூட உட்கார்ந்து வேதனைப்படுகிறார்கள். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா கடைசியா என்னதான் சொல்றாங்க? அதுக்கப்புறம், நீ எதனா பாவம் செஞ்சிருப்ப, நீ செய்யலைனாலும் உன்னோட முன்னோர்கள் எதனா செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி அவனுடைய இருதயத்தை இன்னும் அதிகமாய் உலுக்கி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அதிகமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிதாங்க நம்ம நல்லா வாழும்போது நம்ம கூட இருந்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டோன்னா, நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லைனாலும், அதுலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வரத்துக்கு விடுவிக்க ஆள் இல்லைனாலும், நம்ம இருதயத்தை குத்தி கிழிப்பதற்கு அநேகர் வருவார்கள். நீ அன்னைக்கு இப்படி பண்ணல, அதனால தான் உனக்கு இப்படி ஆச்சு, நீ அன்னைக்கு அந்த மாதிரி சொன்னல, அதனால தான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு இருதயத்தை குத்தி கிழித்து அந்த வருகிற ரத்தத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட மனிதர்களும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்றைக்கு யோபு அந்த நிலைமையில இருக்கிறான். எப்படியாவது சரியாயிடும்னு அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னும் அதிகமாய் அவன் இருதயத்தை குத்தி கிழிக்கிறார்கள். அவனுடைய நண்பர்கள் தான் அவனுடைய அந்த நிலைமையை பார்த்து அவங்களே அழுகுறாங்க தான். அவங்களுக்கும் வேதனை தான் இருக்கு. ஆனாலும் அவங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு விரோதமா இருக்கிறது. எல்லாமே சாத்தானுடைய வார்த்தைகளா இருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில, மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில, வியாதியோடு, வேதனையோடு, தவிப்போடு, ஏக்கங்களோடு இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தா, யார்கிட்டையும் சொல்ல முடியல, வேதனையை ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு ஏங்கி தவித்து கொண்டிருந்தால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் கூக்குரலை கேட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் சிறுமையை பார்த்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய இந்த நிலைமையை ஒரு செகண்ட்ல மாற்றி போட அவரால் முடியும். விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு இதை செய்தார். அவர் ஏற்கனவே சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினால இப்போதான் இது செய்ய போறாருன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே எனக்கு செய்து முடித்து விட்டார், அது எனக்கு சொந்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து அதை தினந்தோறும் அறிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கும்போது அந்த சுகம் உங்களுக்கு சொந்தமாகும். உங்களுடைய இருதயத்தின் காயத்தை அவர் கட்டுவார். அந்த வேதனை நீங்கி சுகமாய் இருப்பீர்கள். யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி பேசினாலும், எல்லாரும் இந்த மாதிரி வேதனைப்படுத்தினாலும் கடைசியாக கர்த்தர் வந்து பேசுகிறாரு. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனுடைய அந்த சூழ்நிலையை மாற்றி போடுகிறார். அவன் இழந்ததையெல்லாம் அவனுக்கு இரட்டிப்பாய் திரும்ப கொடுக்கிறார். 7000 ஆடுகள் தான் இருந்தது அவன் இழக்கும் போது. ஆனால் இப்போ 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின என்று யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்திருந்தார், இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அவன் எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் அதிகமாய் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். அவனுடைய 7 பிள்ளைகளையும் அவனுக்கு கொடுத்தார். 3 குமாரத்திகளை அவனுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவன் இழந்த அந்த சொத்துக்களை தான் இரட்டிப்பாய் கொடுத்தார். பிள்ளைகளை அதே 7 குமாரர்கள், அதே போல 3 குமாரத்திகளை கொடுத்தார் கர்த்தர் அவனுக்கு. கர்த்தர் உங்களை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. நீங்க விசுவாசிக்கணும்னு அவர் பார்க்கிறாரு. உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. நீங்க விசுவாசித்தா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசித்தா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். அவர் காயம் கட்ட ரெடியா இருக்கிறாரு. நீங்க விசுவாசிங்க. அவர் என்னை தேடி வந்து என் காயத்தை கட்டுவார். அவர் என்னை தேடி வந்து என்னுடைய வியாதிகளை குணமாக்குவார். ஏற்கனவே செஞ்சுட்டாரு சிலுவையில். அதை நீங்கள் விசுவாசித்தா மட்டும் போதும், அதை அறிக்கையிட்டா போதும். தினந்தோறும் அந்த வசனங்களை எடுத்து வாசித்து, நீங்கள் ஏற்கனவே சிலுவையில் எனக்கு இந்த சுகத்தை வைத்திருக்கிறீர், எனக்கு அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று, அதுபோல உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார்.
நீங்கள் எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும் உங்களுடைய வேதனையை, எலும்பு முறிந்ததை அவர் காயம் கட்டுவார். உங்களுடைய வியாதியிலிருந்து அவர் உங்களை திடப்படுத்துவார். அந்த வியாதியை உங்களுக்கு மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும்போது இவைகளை எல்லாம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். மேய்ப்பன் சொன்னா புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவன் மட்டும் மேய்ப்பன் அல்ல. ஆடுகளுக்கு என்னென்ன தேவையோ, அது எலும்பு முறிந்திருந்தால் காயம் கட்டணும், அது வியாதிப்பட்டிருந்தால் அதற்கு மருந்து போட்டு அதை ஆற்றி தேற்றி நல்வழியில் நடத்தணும். இதெல்லாம் மேய்ப்பனுடைய வேலை தான். அதை தான் கர்த்தர் இங்கே செய்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையிலும் மேய்ப்பது மட்டும் மேய்ப்பனுடைய வேலை அல்ல. நிறைய காரியங்கள் இருக்கிறது. எல்லா காரியங்களையும் செய்கிறவன் தான் நல்ல மேய்ப்பன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து அவைகளை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நீ எப்படி எந்த வழியில் போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னை ஏற்றுக்குவார்னு சொல்கிறவர் இல்லையே நம்முடைய கர்த்தர். நீ நீதியின் பாதையில், நியாயத்தின் பாதையில் நடக்கும்போது தான் கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு போகிறது மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை அல்ல. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களை நாம் தேடி 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 ஒவ்வொரு நாளும் புதையலை தேடுவது போல தேடி தேடி கண்டடையணும். அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய நல்ல மேய்ப்பன் நம்மளை நல்ல மேய்ச்சலிலே மேய விடுவார் என்று நம்ம விசுவாசிப்போம்.